ஐபிசி பக்தி வழங்கும் மகா சிவராத்திரி 2026 சிறப்பு நிகழ்ச்சிகள். டைட்டில் ஸ்பான்சர் ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 8977328181. உங்கள் கைலாய யாத்திரையை முன்பதிவு செய்யுங்கள். பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். லெட் த செலிப்ரேஷன் பிகன். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். சுப்ரீம் பர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ். ஹெல்த் பார்ட்னர் கயல் அக்ரோ ஃபுட்ஸ். ஆரோக்கியமும் பாரம்பரியமும் நிறைந்த கயல் செக்கு கடலை எண்ணெய். நம்ம செஞ்ச பாவம்லாம் போகணும், நம்ம செஞ்ச கர்ம வினையெல்லாம் தீரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சிவ சிவ சிவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சிவ சிவ அப்படின்னு சொல்கிறதுனால என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண மனிதராக இருக்கிற நம்மளும் தேவர்கள் ஆகலாமா, அப்படிப்பட்ட சக்தி இந்த சிவ சிவ மந்திரத்துக்கு உண்டு. அடுத்ததா சிவ சிவ என்ன சிவகதி தானே, இப்படி சிவா 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 அப்படின்னு சொன்னோன்னா அந்த முக்தி நிலையை, அந்த இறைவனோட பாதத்தை சரணாகதி அடைகிற வழியை நம்மளுக்கு கொடுப்பார். ஈசன் என்ன பண்ணுறாரு, நல்லா கண்மூடி கடும் தவத்தில் இருக்கார். இந்த உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் நன்மை மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான தவத்தில் இருக்கார். அப்படி இருந்து இந்த தவம்லாம் முடிஞ்சு ஒரு நாள் கண் விழிக்கிறார். அப்படி கண் விழிக்கும் போது என்ன பண்ணுதுன்னா, அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் துளிகள் விழுது. இப்போ நீங்கள் ருத்ராட்சம் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ருத்ராட்சத்தை வாங்கிடுங்க. அதற்கு முன்னாடி அதை வாங்கிட்டு அந்த ருத்ராட்சம் எப்படி கோர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கவனிக்கணும். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த மகா சிவராத்திரி அப்படின்னா என்ன, இந்த சிவராத்திரி வழிபாடு எப்படியெல்லாம் இருக்கணும், இல்லை இருந்துட்டுருப்பீங்க இது வரைக்கும், அதில் ஏதாவது திருத்தங்கள் இருக்கா, இல்லை இந்த சிவ வழிபாடு பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கிது, இந்த சிவராத்திரி விரதத்தோட மகிமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கோம். அதுக்கு முன்னாடி அந்த சிவனை எப்போவுமே போற்றி துதிப்பாட வேண்டியது அவசியம். நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அப்படிப்பட்ட இந்த சிவ வழிபாடு இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் வழிபாடு பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிற கோவில்களில் நீங்கள் வழிபாட்டில் இருந்தாலும் சரி, இந்த சிவ வழிபாடு அப்படிங்கிறது இன்று நேற்றல்ல, காலம் காலமாக இந்த சிவ வழிபாடு இருக்குது. மற்ற எல்லா கடவுள்கள் மாதிரியும் இந்த சிவனுக்குரிய வழிபாட்டையும் நீங்கள் எளிமையாக பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப கடினமான ஒன்று. அந்த காலத்துலலாம் இந்த ரிஷிகள் முனிவர்கள்லாம் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா தெய்வங்களையும் விட இந்த சிவபெருமானுக்காக தனியாக ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 1 மாதம் 2 மாதம் கிடையாது, 1 வருடம் 2 வருடம் கிடையாது, பல 100 ஆண்டுகள் தவம் இருந்திருக்காங்க. யாரை பார்க்குறதுக்குன்னா இந்த சிவபெருமானுக்காக. அப்படிப்பட்ட சிவபெருமானுக்குன்னே உரியது தான் இன்னைக்கு நம்ம சிறப்பாக இந்த கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிற இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது. அப்போ எப்பேற்பட்ட வழிபாடு செய்யணும், அவரை எப்படியெல்லாம் போற்றி துதிப்பாடணும். நம்ம அவருக்கு உரியதான். முதல்ல நீங்கள் பெரும்பாலும் நிறைய கோவில்களில் இந்த வாசகத்தை நீங்கள் பார்த்திருப்பீங்க. அது என்ன அப்படின்னா, சிவ சிவ என்கிளர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாலும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார், சிவ சிவ என்ன சிவகதி தானே. அது என்ன அப்படின்னா பாருங்க, சிவ 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 சிவ, எதை எடுத்தாலும் சிவ சிவ சிவன்னு சொல்லணும். எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, யார் ஒருத்தர் சிவ 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 இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க அப்படின்னா இந்த தீய வினைகளை செய்கிறவங்க இந்த சிவன் நாமத்தை உச்சரிக்க மாட்டாங்க. அடுத்ததாக யார் ஒருத்தர் இந்த சிவ சிவ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம செஞ்ச பாவம்லாம் போகணும், நம்ம செஞ்ச கர்ம வினையெல்லாம் தீரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சிவ சிவ சிவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சிவ சிவ அப்படின்னு சொல்றதுனால என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண மனிதராக இருக்கிற நம்மளும் தேவர்கள் ஆகலாமா, அப்படிப்பட்ட சக்தி இந்த சிவ சிவ மந்திரத்துக்கு உண்டு. அடுத்ததா சிவ சிவ என்ன சிவகதி தானே, இப்படி சிவா 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 அப்படின்னு சொன்னோன்னா அந்த முக்தி நிலையை, அந்த இறைவனோட பாதத்தை சரணாகதி அடைகிற வழியை நம்மளுக்கு கொடுப்பார். அப்படிப்பட்ட சக்தி தான் அந்த சிவபெருமானுக்கு உண்டு. அப்படிப்பட்ட நாளில் இன்னைக்கு இந்த சிவன் அப்படின்னா என்ன, சிவன் அப்படின்னா தமிழில் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா சிவந்தவன் அப்படின்னு பொருள். அப்போ சிவன் அப்படின்னா வடமொழியில் மங்களமானவர், தூய்மையானவர், முழுமையானவர் அப்படின்லாம் பொருள். இது மட்டும்தான் இவருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. பிறப்பு இறப்பு இல்லாத நிலையை உடையவருக்கு பெயர் தான் சிவன். பிறப்பிறப்பு இல்லாத ஒரு நிலை ஒரு கடவுளுக்கு இருக்குது அப்படின்னா அது சிவபெருமானுக்கு மட்டும்தான். அதனால இவர் என்னெல்லாம் பெயர் வச்சு கூப்பிடுறோன்னு பாருங்க. பரம்பொருள், யோகி, ஞானி, சிவன், ஈஸ்வரன், அண்ணாமலையார், அருணாச்சலனார், தட்சிணாமூர்த்தி, நடராஜர், பிறைசூடன், பித்தா பிறைசூடா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பிறைசூடன், இந்த மாதிரி எந்த பெயரில் நீங்கள் கூப்பிட்டாலும் நம்ம கண்ணு முன்னாடி இன்னைக்கு காட்சி தர போகிறது யார் அப்படின்னா அந்த சிவபெருமான் தான்.
அப்படிப்பட்ட இந்த சிவபெருமானுக்கு எல்லாவற்றையும் விட ஒரு பெரிய பெயர் இருக்கு. அது என்ன அப்படின்னா முழு முதற் கடவுள், அதாவது சுப்ரீம் லார்ட். எல்லாத்தையும் விட ஒரு பெரிய தெய்வம் ஒருத்தர் இருக்காரு நம்ம வணங்குறதுக்கு அப்படின்னா அது இந்த சிவபெருமான் தான். அவருக்கு உரிய இந்த நன்னாள்ல இவரை பத்தின சில விஷயங்கள் எல்லாரையும் விட பொதுவா நம்ம ஒரு கடவுள் பெயரை சொன்னா அவங்களுக்கு அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம மனக்கண்ணில் சில நிகழ்வுகள்லாம் வரும். இவங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க, இப்படியெல்லாம் இருப்பாங்க, இவங்களுக்குன்னு இந்த சிறப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி சிறப்புக்குரியவர் தான் இந்த சிவபெருமானும். இப்போ சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டோம், காலம் காலமா வழிபடுறாங்கன்னு சொல்லிட்டோம். எதை எடுத்தாலுமே முதல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு ஆராய்ச்சி எடுத்து பார்த்தோம், இல்லை ஏதாவது ஒரு நிகழ்வை தேடி பார்த்தோம்னா கிடைக்கும், ஆரம்ப புள்ளி அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த சிவபெருமானையும் எப்பயிலிருந்து வணங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இல்லையா, இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அதில் மொஹஞ்சதாரோ கண்டெடுப்பில் ஒரு சின்ன நாணயம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் என்ன இருக்குன்னா பசுபதி முத்திரை இருக்குது. பசுபதி முத்திரைனா இந்த மாடோட கூடிய 2 கொம்போட கூடிய முத்திரை இருக்குது. அப்போ அதுலேருந்தே என்ன கண்டுபிடிச்சாங்களாம், இவங்க சிவனை தான் வழிபட்டிருக்காங்க. அப்போ அந்த நாகரிகம் தோன்றின காலம் எப்போவோ அப்போயிலேருந்தே சிவ வழிபாடும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க இலக்கியத்தில் எல்லா வழிபாடும் இருந்துச்சு, எல்லா கடவுளுக்கும் பண்ணாங்க. ஆனால் முதல்ல வழிபாடு தலையாய ஒரு வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா அது சிவனுக்கு தான். ஆனால் நீங்கள் சங்க இலக்கியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த நூல்லையுமே சிவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. சிவன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கவே இருக்காது. அப்போ என்ன வார்த்தை இருக்கும் அப்படின்னா அண்ணல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். அப்போ அண்ணல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா தலைவன் அல்லனா தலைமை அப்படின்னு பொருள். அப்போ யார் ஒருத்தர் தலைவனாக இருக்கார் இந்த இடத்துல அப்படின்னா சிவபெருமான் தான். இன்றைக்கு முழுவதும் நம்ம நம்மளோட கடவுளா நம்ம போற்றி வணங்குற சிவபெருமான் மட்டும்தான் தலையாய கடவுளா இருந்திருக்கார். சரி, இப்ப சிவன் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த சிவபெருமான் அப்படின்ன உடனே நம்ம கண்ணு முன்னாடி சில விஷயங்கள்லாம் போகும். அவர் என்னெல்லாம் வச்சிருப்பாரு கையில், எதையெல்லாம் சூடியிருப்பாரு அப்படின்னு. இதற்கெல்லாம் பெயர் என்ன அப்படின்னா சிவ சின்னங்கள் அப்படின்னு பேர். சிவ சின்னங்கள் அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா இதெல்லாம் அவரோட அடையாளமாக உள்ளது. இது யார் வச்சிருந்தாலும் முதல்ல அடையாளமாக வச்சிருக்கிறது அவர் மட்டும்தான். அதற்காக தான் இதற்கு பேர் சிவ சின்னங்கள் அப்படின்னு பேர். அதில் முதல்ல வரக்கூடியது திருநீர், அதாவது விபூதி. இது எதை நமக்கு சொல்லுது? இந்த சிவ சின்னங்கள்லாம் ஒன்றும் ஒரு பொருளை நம்மளுக்கு உணர்த்துது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் அதை பயன்படுத்துகிறோம், அதற்குரிய பொருளையும் சேர்த்து தான் இந்த சிவ சின்னங்கள் நம்மளுக்கு ஒரு பெரிய தத்துவத்தை உணர்த்துது. இந்த சிவ சின்னங்களில் முதலாவதாக வரக்கூடியது இந்த திருநீர், அதாவது விபூதி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் எல்லாமே நிலையாமையை தான் குறிக்கும். எல்லாமே ஒரு நாள் சாம்பல் ஆகிடும், ஒன்றுமே இல்லை இந்த வாழ்க்கையில் அப்படின்னு உணர்த்துறது தான் இந்த திருநீர். அடுத்ததான் இருக்கிறது என்ன அப்படின்னா அவர் கையில் இருக்கக்கூடிய இந்த திரிசூலம். திரிசூலம்ல பார்த்தீங்கன்னா 3 விதமான கோடுகள் மாதிரி இருக்கும். இது என்ன அப்படின்னா இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, இதை தான் குறிக்கிறது. அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னா அவர் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சம் ஒரு பெரிய ஆன்மீக தன்மை உடையது. அவரோட கண் நீர்லேருந்து தோன்றினது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால அதற்குரிய அதி அற்புத சக்தி வேற எதுக்குமே கிடையாது. அடுத்ததாக என்ன வச்சுருக்காருன்னா தலையில் பிறை சந்திரன். இந்த பிறை சந்திரன் என்ன குறிக்குதுன்னா கால சுழற்சியையும் ஒரு மனிதனோட மன ஓட்டத்தையும் குறிக்குது. எப்படி அந்த பிறை சந்திரன் வளர்ந்து தேயுமோ அதே மாதிரி மனிதனோட இந்த எண்ண ஓட்டங்கள் கால ஓட்டத்தில் வளர்ந்து தேயும் அப்படிங்கிறத குறிக்கிறது. அடுத்ததாக அதில் இருக்கக்கூடிய அந்த கங்கை. அந்த கங்கை என்ன குடிக்கிறதுனா ஒரு மனிதனோட அறிவு ஓட்டம், இந்த மனசில் எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தூய்மை தன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறத அந்த கங்கை குறிக்குது. அடுத்தது அவர் கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு, அது எதை குறிக்குது அப்படின்னா குண்டலினி சக்தியை குறிக்குது. அடுத்ததாக என்ன இருக்குது அவர்கிட்டன்னு பார்த்தோன்னா அவர் கையில் இருக்கக்கூடிய இந்த உடுக்கை அப்படின்னு சொல்கிற டமரு. இது என்ன அப்படின்னா இந்த உலகம் தோன்றுறதுக்கே ஆதாரமாக இருக்கக்கூடிய மூல மந்திரமான ஓம்கார தத்துவத்தை உணர்த்துது அந்த டமரு. அடுத்ததாக இருக்கக்கூடியது அவர்கிட்ட என்ன அப்படின்னா நந்தி. அந்த நந்தி யார் அப்படின்னா தர்மத்தின் சின்னம். அவர் எங்கே போய் உட்காந்துருக்காரு, இந்த உலகத்துக்கே தலைவனாக இருக்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கான வாகனமாக இருக்கார் அவர். அப்போ அவருக்கு பேர் என்ன அப்படின்னா தர்மத்தின் சின்னம். அடுத்ததாக சிவபெருமான் கிட்ட இருக்கக்கூடிய நெற்றிக்கண். அந்த நெற்றிக்கண் என்ன கொடுக்குது அப்படின்னா ஒரு மனிதன் அந்த சிவபெருமானை எப்படியெல்லாம் வணங்குறோமோ அதை பொறுத்து ஒரு மனிதனுக்கு ஞானத்தையும் கொடுக்குது. அதே மாதிரி தீமை அளிக்கக்கூடிய பேராற்றலையும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கறதா இருக்குது. அப்போ சிவ சின்னங்கள் அப்படின்னா எவ்வளோ ஒரு வாழ்க்கை தத்துவத்தையே அவர் தனக்குள்ள அடக்கி வச்சிட்டு இருக்கார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிவபெருமானை போற்றி துதிக்கக்கூடிய இரவாகத்தான் இந்த சிவராத்திரி அப்படிங்கிறத அந்த இறைவனே நம்மளுக்காக கொடுத்துருக்கார். இப்போ எடுத்த உடனே சொல்லிட்டோம் சிவபெருமான் அவங்க ரிஷிகள் முனிவர்கள்லாம் பல ஆண்டு காலம் தவம் இருந்தாங்க அப்படின்னு. அவங்களால அந்த காலத்தில் இருக்க முடிஞ்சிச்சு.
அவங்க தவம் இருந்து அவங்களுக்கு வேண்டிய வரங்களை வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நம்மளோட வாழ்க்கை சூழல்ல எளிமையான சில வழிமுறைகளை ஆனால் தொடர்ந்து பின்பற்றணும்னா அந்த சிவன் பாதத்தை நம்மளும் போய் சரணடையலாம். அவரோட அருள் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் 100க்கு 200% கட்டாயமாக கிடைக்கும். அதற்குன்னு நம்ம அந்த எளிய வழிமுறைகளை தொடர்ந்து பண்ணணும். நான் ஒரு நாளைக்கு பண்ணிட்டு இன்னொரு நாள் பண்ணல, இல்லை அவருக்குன்னு உரிய குறிப்பிட்ட நாட்கள்லையாவது கட்டாயமாக பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அந்த சிவபெருமானோட பரிபூரண அருள் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இந்த சிவ வழிபாடு இன்னைக்கு அற்புதமான இந்த மகா சிவராத்திரி நன்னாளில் இந்த சிவனுக்குரிய வழிபாடை எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் வரக்கூடிய நாட்களையும் நம்ம பின்பற்ற வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. இப்போ சொல்லிட்டோம், எளிமையான வழிமுறைகளை கண்டிப்பாக நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறோம். இதற்கு என்னெல்லாம் பண்ணணும் முதல்ல அப்படின்னா, மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகத்தில் வர ஒரு அற்புதமான வரிகள், எல்லாருக்கும் தெரிஞ்ச வரி தான். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்போ என்ன வேணும்? அதிலே இருக்கு பாருங்க, அவரோட அருள் வேணும். எதுக்கு? அவரோட தாள், அவரோட பாதத்தை பணியறதுக்கு. அப்போ என்ன பொருள் அப்படின்னா, ஒரு இறைவனை, அது எந்த இறைவனாலும் இருந்தாலும் சரி, இறைவனை நம்ம போய் சரணாகதி அடையணும், இறைவனோட அருளை வாங்கணும் அப்படின்னா நம்ம எந்த இறைவனை வழிபட போகிறோமோ அவங்களோட அனுமதி முதல்ல நம்மளுக்கு வேணும். அப்போ இப்போ சிவபெருமானை தான் நம்ம வழிபட போகிறோம் அப்படின்னா முதல்ல அவர்கிட்ட அவரோட அனுமதியை நம்ம வாங்கிக்கணும். அப்பா சிவபெருமானே, நாங்கள் உங்களை வணங்குறோம். நீங்கள் இந்த சிவராத்திரி நாளில் வணங்கினாலும் சரி, இல்லை இன்று இந்த சிவராத்திரி நாள்லேருந்து இனிமேல் நீங்கள் வணங்க துவங்கினாலும் சரி, ஐயா நாங்கள் உங்களை இன்னையிலேருந்து வணங்க ஆரம்பிக்கிறோம். எங்கள் மனதால் உங்களுக்குரிய அந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றியே நாங்கள் வணங்குறோம். அதற்கு நீங்கள் எங்களுக்கு அருள் கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு இந்த சிவ வழிபாடை தொடங்கணும். சரி, இப்படி வழிபாட்டுக்கு அவர்கிட்ட அனுமதி வாங்குறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அவர் மனசு குளிர்ந்து போகுமா. நம்ம இப்படி கேட்கறதுனால, ஆஹா என்னோட பக்தன் என்னை தொழறதுக்காக ஒரு நல்ல நாளான இந்த சிவராத்திரியே தேர்ந்தெடுத்திருக்காரே அப்படின்னு கூட நினச்சி அருள் உங்களுக்கு உடனே கிடைக்கலாம். இன்னைக்கு இந்த நேரத்தில் கூட உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கலாம். பக்கத்தில் கூட சிவபெருமானோட அருள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதை நீங்கள் உணரும் பொழுது ஒரு பெரிய மனசில் ஒரு பெரிய அமைதியும் ஒரு பேர் ஆனந்தமும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுல நீங்கள் எந்த கேள்விக்குறியுமே வச்சுக்க வேண்டாம். இப்போ இந்த சிவபெருமானுக்கு நமக்கு அவருக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறோம். இப்போ இந்த சிவபெருமானோட மந்திரம்லாம் நம்ம சொல்கிறோம். சிவபெருமானுக்காக டெய்லி எளிமையான வழிபாடெல்லாம் தினமும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அப்படின்னா அவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு நெருக்கமாகுமா. நம்மளை அறியாமலே அவரோட மனசை நம்ம குளிர்விக்கிறோம். அதனால அவருக்கும் நமக்கும் இருக்கிற இந்த நெருக்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, ரொம்ப இணக்கமாயிடுவாராம் அவர் நம்மளோட. அதனால நம்ம சிவபெருமானை எப்பெல்லாம் நினைக்கிறோமோ, எப்பெல்லாம் மனதார வழிபடணும்னு நினைக்கிறோமோ அதற்குரிய நாளாக இந்த சிவராத்திரியை மட்டும் இல்லாமல் வரக்கூடிய எல்லா நாட்களையுமே நீங்கள் பயன்படுத்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இப்போ சிவபெருமான் அவர் யார் அப்படின்னா அபிஷேக பிரியர். அவருக்கு அபிஷேகம் அப்படின்னா அப்படி பிடிக்கும். நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டாம். அவருக்கு அபிஷேகம் பண்ணாலும் சரி, இல்லை பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்தா கூட அவரோட மனசை அது குளிர்விக்குமா. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் தான் இந்த சிவபெருமான். அப்போ நீங்கள் அடுத்ததாக அவருக்கு எளிமையான வழிபாட்டில் என்ன செய்யணும்னா அபிஷேகம் செய்யணும். நீங்கள் அபிஷேகம் செய்கிறது மட்டும் இல்லாமல் தினமும் அவருக்கான தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம், இல்லை சிவன் பாடல்கள், இல்லை எங்களுக்கு எதுவுமே தெரியாது, ரொம்ப எளிமையானது ஒன்று இருக்குது, ஓம் நமச்சிவாய. இதை விட வேறு பெரிய எளிமையான மந்திரம் சிவனோட மனதை குளிர்விக்கிறது எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு நாளில் எவ்வளோ நாள் சொல்ல முடியுமோ, நீங்கள் வேலை செய்கிறீங்க, இல்லை வீட்டு வேலையை பார்க்குறீங்க, இல்லை வெளியில் போகிறீங்க, உங்களால் எப்போயெல்லாம் இந்த ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு சொல்ல முடியுமோ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ சொல்கிறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ சிவபெருமானோட இணக்கமாக நெருக்கமான ஒரு உறவாக மாறிடுவீங்க. இப்போ இந்த சிவ வழிபாடு, இப்போ சிவனுக்குன்னு வழிபாடுகள் நம்ம எவ்வளோ செய்கிறோம். நம்மளால் தெரிஞ்ச அளவில் செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி செய்கிறோம், நாளைக்கும் செய்கிறோம், ஏன் இந்த இரவு முடிஞ்ச அடுத்த நாளும் கூட நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்க போகிறோம். அப்படிப்பட்ட அந்த சிவனுக்குரிய வழிபாட்டுக்குன்னு நியதிகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் சிவலிங்கமாக வச்சுருந்தாலும் சரி, இல்லை சிவனோட படமாக வீட்டில் வச்சுருந்தாலும் சரி, அநேகமாக பெரும்பாலான வீடுகளில் ஒரு சிறிய அளவிலான லிங்கமாவது இப்போ இருக்குது. அதனால் அந்த லிங்கத்துக்கு பால், பன்னீர், தேன், விபூதி இதெல்லாம் கட்டாயம் அபிஷேகம் செய்யணும். நீங்கள் அதை எந்த நாளில் செய்யணும்னு நினச்சாலும் செய்யலாம். இல்லை நாங்கள் புதுசாக லிங்கம் வாங்கியிருக்கோம், இந்த சிவராத்திரி நன்னாளில் தான் அதை தொடங்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு, இந்த நாள்லேயே நீங்கள் அதை தொடங்கி செய்யலாம்.
கட்டாயம் இதை செஞ்சுட்டு ஒரே ஒரு வில்வ இலை, நீங்கள் வில்வ இலையை கூட கூடையாக கொட்டணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு வில்வ இலை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட கர்ம வினை, நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள், நம்ம கர்ம வினை 7 ஜென்மம் என்ன பாவம் செஞ்சனோ இவ்வளோ சிரமப்படுறேன், எல்லாமே காணாமல் போயிடும். அப்பேற்பட்ட சக்தி இந்த வில்வ இலைக்கு உண்டு. அதனால மறந்துடாதீங்க. எப்போ சிவ வழிபாடு செஞ்சாலும் இந்த ஒரே ஒரு வில்வ இலை கிடச்சிச்சின்னா அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு வந்து சிவபெருமான் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போ இந்த சிவபெருமான், இந்த சிவ சின்னங்கள், சிவ வழிபாடு சொன்னோம். சிவனை நீங்கள் லிங்க வடிவில் வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் வந்து புகைப்படத்தில் பார்வதி தேவியோட தான் இருக்காரு உருவமா, பண்ணுங்க. சிவலிங்கம்ங்கிறது என்ன அப்படின்னா சிவனோட ஒரு அருவமான உருவம் தான் சிவலிங்கம் அப்படிங்கிறது. அதனால ருத்ரன்னாலும் அவர் தான், சிவன்னாலும் அவர் தான். ருத்ரன்கிறது என்னன்னா அந்த காலத்துல புராணங்கள்ல இதிகாசங்கள்லாம் சிவனோட பெயரை ருத்ரன் அப்படிங்கிற வகையில பயன்படுத்தினாங்க, அவ்வளவுதான். அதனால நீங்க அவர் ருத்ர வடிவத்துல இருந்தாலும் சரி, சிவலிங்கமா இருந்தாலும் சரி, அன்னை தேவியோட இருந்தாலும் சரி, மறக்காம வழிபாடு பண்ணணும் அந்த முறைகளை பின்பற்றி, அவ்வளவுதான். அடுத்ததா இந்த சிவனுக்குரியதுல சிவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுலையே ஒரு பெரிய அருட்கொடை, மக்களுக்கு எவ்வளோதான் அவர் நல்லது செஞ்சாலும் நம்மளுக்காக ஒரு பெரிய அருட்கொடையை கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சம் என்ன அப்படின்னா அவரோட கண் நீர்லேருந்து வெளிப்பட்ட ஒரு மரத்துலேருந்து கிடைக்கிறது தான் இந்த ருத்ராட்சம். அதனால இது வந்து ஈசன் நமக்கு அளித்த ஒரு பெரிய வரம். அதையும் பாருங்க, அவர் கண்ணிலேருந்து வந்தது, அதை நம்ம அணிந்துக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கணும் நம்ம. இது என்ன சொல்லப்படுதுன்னா உலக நன்மைக்காக ஈசன் என்ன பண்ணுறாரு, நல்லா கண்மூடி கடும் தவத்தில் இருக்கார். இந்த உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் நன்மை மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான தவத்தில் இருக்கார். அப்படி இருந்து இந்த தவம்லாம் முடிஞ்சு ஒரு நாள் கண் விழிக்கிறார். அப்படி கண் விழிக்கும் போது என்ன பண்ணுதுன்னா அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் துளிகள் விழுது. அந்த கண்ணீர் துளிகள் அது என்ன பண்ணுது, கீழே விழுந்த உடனே ஒரு பெரிய மரமாக உருமாற்றம் அடையுது. அந்த மரத்துலேருந்து கிடைக்கிறது தான் இந்த ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அவரோட கண்ணீர்லேருந்து கிடைக்கிறத இதை ஒரு மனிதன் போட்டுக்கிறதுக்கு எந்த அளவு பாக்கியம் செஞ்சுருக்கணும். அதனால தான் இதை சொல்றாங்க, ஈசன் எவ்வளவோ வரங்கள் கொடுத்தாலும் மனிதருக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய அருட்கொடை இந்த ருத்ராட்சம் தான். அதனால இதற்கு இருக்கிற ஆன்மீக குணமும் புனிதத்தன்மையும் ரொம்ப அளப்பரியது. இது வரைக்கும் தெரிஞ்சுக்கலனாலும் இனிமே ருத்ராட்சம் போட்டுக்க போறீங்க, இல்லை அதற்கான நாளா இந்த சிவராத்திரியை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். இந்த ருத்ராட்சம் போட்டுக்கிட்ட அப்புறமும் அதற்கு அப்புறமும் கூட அதற்கு செய்ய வேண்டிய சில பூஜைகள் நியதிகள்லாம் இருக்கு. அதை கட்டாயம் கடைபிடிக்கணுமானா கடைபிடிச்சே ஆகணும். ஏன்னா சிவனுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சாதான் என்ன பண்ண முடியும், அவருக்கு நம்ம நெருக்கமாக முடியும். அப்ப அதனால இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யணுமா அப்படின்னு கேட்டா கட்டாயமா செஞ்சுதான் ஆகணும். இப்ப இந்த ருத்ராட்சத்தை யார் ஒருத்தர் போட்டுக்கலாம், யார் வேணாலும் போட்டுக்கலாங்க. நீங்கள் போட்டுக்கலாம், நான் போட்டுக்கலாம், குழந்தைங்க போட்டுக்கலாம், ஆண்கள் போட்டுக்கலாமா, கட்டாயம் எல்லாரும் போட்டுக்கலாம். பெண்கள் போட்டுக்கலாமா, எல்லாரும் போட்டுக்கலாம். அதை விட குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா பெண்கள் எல்லா காலங்களையுமே நீங்கள் அதை கழுத்தில் அணிஞ்சுக்கலாம். அதற்கு எந்த தடையும் இங்கே தயக்கமும் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா நாள்லையுமே நீங்கள் போட்டுக்கலாம். அதை எப்படி போட்டுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ருத்ராட்சம் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ருத்ராட்சத்தை வாங்கிடுங்க. அதற்கு முன்னாடி அதை வாங்கிட்டு அந்த ருத்ராட்சம் எப்படி கோர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கவனிக்கணும். சிவப்பு கலர் நூலில் கோர்க்கப்பட்டிருக்குன்னா சரி, ரொம்ப சந்தோஷம். இல்லை தங்கம், வெள்ளி, இல்லை செப்பு கம்பியில், நாங்கள் வந்து இல்லை செம்பு கம்பியில் கொறுத்து வாங்கிக்கிறோம், தாராளமாக வாங்கிக்கலாம். ஆனால் கருப்பு கலர் நூல் மட்டும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது ருத்ராட்சத்தை கோர்க்கிறதுக்கு. அதனால ருத்ராட்சம் கருப்பு கலர் நூலில் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக வாங்கிக்கலாம். இப்போ ருத்ராட்சத்தை வாங்கிட்டு வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் அதை கழுத்தில் போடணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 1 மாதம், எவ்வளோ நாள், 1 மாதம் பசு நெய் இல்லைன்னா பசும் பாலில் நீங்கள் அதை ஊற வைக்கணும். பசும்பால் இல்லை பன்னீர் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். இது 3ல் உங்களுக்கு எளிதில் பசும்பால் கிடைக்கல, இல்லை பசு நெய் கிடைக்கல அப்படின்னா பன்னீர் கிடைச்சா நல்லது. 1 வாரம் நீங்கள் ஊற வைக்கலாம். 1 மாதம் ஊற வைக்கணும், இல்லை எங்களுக்கு இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் 1 வாரம் ஊற வச்சுக்கிறோம் அப்படின்னா தாராளமாக ஊற வச்சுக்கலாம்னா ஊற வைத்து எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ நீங்கள் 1 மாதமோ இல்லை 1 வாரமோ ஊற வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா சுத்தமாக தொடச்சிடணும். அந்த ருத்ராட்ச மாலையை சுத்தமாக தொடச்சிட்டு என்ன பண்ணணும்னா விபூதி பூசணும். அது மேலே விபூதி பூசணும். விபூதியை பூசிட்டு ஒரு தாம்பூல தட்டில் ஒரு வெற்றிலை வைக்கணும். வெற்றிலை வச்சு அந்த தாம்பூல தட்டில் இருக்கிற வெற்றிலை மேலே இந்த ருத்ராட்ச மாலையை வைக்கணும். வச்சு நீங்கள் மறுபடியும் அபிஷேகம் பண்ணணும். எதை பண்ணணும்னா அந்த சிவன் லிங்கமோ இல்லை சிவன் புகைப்படமோ என்ன வச்சுருக்கீங்களோ அதன் முன்னாடி இந்த ருத்ராட்சத்தை தட்டில் வச்சு நீங்கள் பால், பன்னீர், தேன், விபூதி எல்லாத்துலேயும் அபிஷேகம் பண்ணி தொடச்சி மறுபடியும் அந்த வெற்றிலை மேலேயே வச்சுட்டு
பூ இருக்கா, தாராளமாக வைக்கலாம். இல்லை ஒரே ஒரு வில்வ இலை வச்சு சிவனோட மந்திரங்கள், சிவன் பாடல் பாடுறேன் பாடுங்க, இல்லை திருவாசகம் தேவாரம் பாடுறேன் பாடுங்க, ஏதாவது ஒரு பாடல் பாடுறேன் பாடலாம். இல்லை எதுவுமே எனக்கு தெரியாது, தெரிஞ்ச ஒன்னே ஒன்று ஓம் நமச்சிவாயா சொல்லுங்க. எத்தனை முறை சொல்ல முடியுமோ 9 முறை சொல்கிறேன் சொல்லுங்க, 11 முறை சொல்கிறேன் சொல்லுங்க, 21 முறை சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்லுங்க. ஆனால் நீங்கள் அதை முறையாக இந்த ருத்ராட்சத்துக்குன்னு அபிஷேகம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக வில்வ இலையெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணிடுறீங்க. பண்ணிவிட்டு அதை எடுத்து உங்களோட கழுத்தில் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். அப்படி போடும்போது ருத்ராட்சத்தை கழுத்தில் போட்டுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று மந்திரம் சொல்லணும். அது என்ன அப்படின்னா, ஓம் ருத்ர தேவாய நமோ நமக, ஓம் சிவாய நம அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்களோட கழுத்தில் போடணும். நீங்கள் அப்படி சொல்லிட்டே போடும்போது அவர் கண்ணீர் துளியிலேருந்து உதிர்த்த அந்த ருத்ராட்சம் நீங்கள் அதை போடும்போது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு நேர்மறையான ஆற்றலை கொடுக்கும். அப்படிங்கிறதுல எதையும் நீங்கள் அடிச்சுக்க முடியாது. நீங்கள் போடும்போதே நீங்களே அதை உணர ஆரம்பிச்சிருவீங்க. ஏன் இதெல்லாம் இவ்வளவு பண்ணிட்டு சொல்லணும், ஏன் சிவனுக்கு இவ்வளோ வழிபாடு பண்ணணும், ருத்ராட்சத்துக்கு இவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னா, இதெல்லாம் பண்ண பண்ண அந்த சிவ குணங்கள் நம்மளை அறியாமலே நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அதற்காக தான் அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் தவம் இருந்தாங்க. இந்த காலத்தில் இதை மாதிரியான எளிமையான வழிபாடுகள் ஆனால் நீங்கள் மனப்பூர்வமாக செஞ்சீங்கன்னா அந்த சிவன் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவராக ஆயிடுவார். அப்படிப்பட்ட நாளாக இந்த சிவராத்திரி நாளை நம்ம பயன்படுத்திக்குவோம். இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தாலும் எப்படி வணங்கியிருந்தாலும் அதை வணங்கினதெல்லாம் விட்டுட்டு இனிமே இன்றிலிருந்து புதிய தொடக்க நாள், அவருக்குரிய ஒரு அற்புத நன்னாள் இது. இந்த நாளை நம்ம இதற்குரிய தொடக்க நாளாக நம்ம பயன்படுத்திக்குவோம். இப்போ ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டீங்க, திரும்ப இதை எப்படி பராமரிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போவுமே ருத்ராட்சத்தை ரொம்ப தூய்மையாக வச்சுக்க வேண்டியது அவசியம். கட்டாயம் தூய்மையாக வச்சுக்கணும். அதை நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு முறை, இல்லை மாதத்துக்கு ஒரு முறை இல்லை, வாரம் பண்ண வேண்டியது அவசியம், இல்லை வாரம் முடியாது அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை, இல்லை பிரதோஷ நாட்களில், இல்லை சோமாவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திங்கள் கிழமையில் இந்த ருத்ராட்சத்துக்கு அபிஷேகம் பண்ணணும். நீங்கள் கழுத்தில் போட்டிருக்கீங்க இல்லையா, அதை எடுத்து மறுபடியும் அதே மாதிரி சிவலிங்கமோ சிவன் படமோ தாம்பூல தட்டு வச்சு வெற்றிலை வச்சு அதன் மேலே நீங்கள் இதே மாதிரி பால் பன்னீர் தேன் விபூதி எல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு வில்வ இலை இல்லை மலர்களால் அர்ச்சனை பண்ணணும். இதற்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் நாளைக்கு தான் பண்ண போகிறீங்க அந்த ருத்ராட்சத்துக்கு அபிஷேகம்னா, முதல் நாள் இரவே அதை உங்கள் கழுத்திலேருந்து எடுத்து பன்னீரில் ஊற வச்சிடணும். இப்போ நாளைக்கு பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் முழுவதும் பன்னீரில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அபிஷேகம் செஞ்சு மறுபடியும் ருத்ராட்சத்தை போடும்போது அதே மாதிரி ஓம் ருத்ர தேவாய நமோ நமக, ஓம் சிவாய நம எப்பெல்லாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் கழுத்தில் எடுத்து போடுறீங்களோ அப்போ எல்லாம் இந்த மந்திர உச்சரிப்போட ருத்ராட்சத்தை போட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ இவ்வளோ பெரிய இந்த ருத்ராட்சத்தை எப்படிப்பட்ட அருட்கொடையாக கொடுத்துருக்காரு பாருங்க ஈசன். அதனால் அதுக்கு இவ்வளவு பண்ணணுமா, அவசியமா? கட்டாயம் பண்ணணுங்க. நீங்கள் கட்டாயம் பண்ணணும். அதே மாதிரி இந்த சிவன் அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் அவருக்குரிய பொருட்கள்லாம் நீங்கள் என்ன எதெல்லாம் அவருக்கு உரியதுன்னு பார்க்குறீங்களோ அதற்கும் அபிஷேகம் செய்யணுமானா கட்டாயம் செய்யணும். அப்படி நீங்கள் செய்கிற பட்சத்தில் ஏன் மறுபடி இவ்வளவோ சொல்கிறோன்னா, அவருக்கு நம்ம நெருக்கமாகணும். மற்ற எல்லா கடவுள்களையும் நம்ம போய் ஈஸியாக பிடிச்சிக்க முடியும், ஈஸியாக நெருங்கி பிடிச்சிக்க முடியும். ஆனால் சிவபெருமான் யார், ருத்ரன் ஈசன் நிறைய வடிவத்தில் இருக்கார். அவர் நடராஜ ரூபத்தில் இருக்கார், லிங்க வடிவத்தில் இருக்கார், நிறைய பேர்களில் இருக்கார். இவருக்கு போய் நம்ம நெருக்கமாகணும்னா அவருக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாம் நம்ம செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயமா தான் இந்த சிவராத்திரி நாளை பயன்படுத்தி 4 கால பூஜை செஞ்சு அவரை எப்படியாவது பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வருடம் பிடிச்சிட்டு வரோம். தொடர்ந்து வர நாட்கள்லையும் நம்ம அவரை பிடிச்சிக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் எளிமையான வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்றி தான் ஆகணும். இப்போ இந்த ருத்ராட்சம், ருத்ரம் ப்ளஸ் அக்ஷம் அப்படிங்கிற 2 சமஸ்கிருத சொற்களோட இணைவு தான் இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது. ருத்ரன் அப்படின்னா சிவன், அக்ஷம் அப்படின்னா கண்ணீர், சிவனோட கண்ணீர்லேருந்து வந்தது. இதை ஏன் மறுபடி இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறோம் அப்படின்னா, ருத்ராட்சம் அப்படிங்கிறது மற்ற பொருட்கள் மாதிரி ஒரு ஆபரண பொருள் கிடையாது. நல்லா நினைவில் வச்சுக்கணும். இது என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஆற்றலை அளிக்கக்கூடிய வல்லமை நிறைந்த சக்தி வாய்ந்தது இந்த ருத்ராட்சம். அதனால இந்த ருத்ராட்சத்துக்குரிய வழிபாட்டு முறைகளையும் அபிஷேகத்தையும் அதை அணியும் போது சொல்ல வேண்டிய மந்திரங்களையும் இனி தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்லையும் கட்டாயம் சொல்லி அதை நம்ம எல்லாருமே பின்பற்றுவோம்.
சொல்லுவோம். இப்போ இந்த சிவபெருமான் எல்லாருக்குமே வழிபாடுன்னு ஒன்று இருந்தால் அவங்களுக்குன்னு பிடித்த நாட்கள் இருக்கும், உகந்த நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை அவங்களுக்குன்னு உரிய விரத நாட்கள் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அதே மாதிரி சிவபெருமானுக்கும் இருக்கா அப்படின்னா இருக்கு. சிவபெருமானுக்குன்னு பிடிச்ச விரத நாட்கள் இருக்கு. அதில் முதல்ல வரக்கூடியது இந்த மகா சிவராத்திரி. அடுத்ததா சோமாவாரம். சோமாவாரம்னா என்ன அப்படின்னா இந்த திங்கட்கிழமைக்கெல்லாம் பேர் சோமாவாரம். அதனால இந்த திங்கட்கிழமை நாட்களை எல்லாம் சிவபெருமானுக்கு விரதம் இருந்தால் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்ததா வரக்கூடியது திருவாதிரை. இந்த திருவாதிரை நட்சத்திர நாள்ல இவரை லிங்க வடிவத்திலிருந்து நடராஜ பெருமானா வழிபடுறீங்க அப்படின்னா அவருக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்ததா வரக்கூடியது இந்த பங்குனி உத்திரம். இந்த பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திர நாளில் அவர் சிவபெருமான் பார்வதியை திருமணம் நடந்த நாளாகவும் அந்த நாள் பார்க்கப்படுது. அதுவும் அவருக்கு ரொம்ப பிடித்தம். அடுத்ததாக என்னென்னா கேதார கௌரி விரதம். அது என்ன கேதார கௌரி விரதம்னா ஐப்பசி மாதம் அமாவாசை, அதாவது தீபாவளி அன்னைக்கு வர்ற விரதம். அந்த ஐப்பசி மாதம் அமாவாசையிலேருந்து தொடர்ந்து 21 நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிச்சோம் அப்படின்னா அவருக்கு அது இன்னும் ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக வரக்கூடியது உமா மகேஸ்வர விரதம். அது என்ன உமா மகேஸ்வர விரதம்னா திருக்கார்த்திகை அன்னைக்கு இருக்கக்கூடிய விரதம். அதை யார் இருக்கலாம் அப்படின்னா கணவன் மனைவி சேர்ந்து இருந்தால் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால முடிந்த வரைக்கும் இந்த விரதத்தை கணவன் மனைவியாக இருக்க முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் இந்த உமா மகேஸ்வர விரதத்தை கணவன் மனைவியாக இருக்க முடியலன்னா கூட வழிபாட கணவன் மனைவி சேர்ந்து செய்யுங்க. அப்படி செஞ்சால் அது சிவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான விஷயம். அடுத்ததாக வரக்கூடியது இந்த பிரதோஷம். பிரதோஷம் இந்த கிருஷ்ணபட்சம், சுக்லபட்சம், தேய்பிறை, வளர்பிறைன்னு 2 பிரதோஷங்கள் இருக்குது. எந்த பிரதோஷமாக இருந்தாலும் மாலை குறிப்பாக 4:30 6 மணி வரைக்கும் வழிபாடு பண்ண தவறிடாதீங்க. உங்களால் முழுவதுமாக பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்க முடியல அப்படின்னாலும் அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது வழிபாடு பண்ணுங்க. அதுவும் குறிப்பாக என்ன அப்படின்னா அவரோட வாகனமாக இருக்கிற நந்தியோட அந்த 2 கொம்புகளுக்கு இடையில சிவபெருமான தரிசனம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தான் பெரிய ஆள், கொடுத்து வச்சவங்க அந்த பிரதோஷத்தை அன்னைக்கு. அதனால மறந்துடாதீங்க. அதனால நீங்க தவறாமல் இதுவரைக்கும் வணங்கியிருந்தாலும் இனிமே பிரதோஷத்தன்னைக்கு அந்த நந்தியோட கொம்புகளுக்கு இடையில ஒரு நிமிடம் இல்லை ஒரு நொடி அவரோட தரிசனம் கிடைச்சிச்சு அப்படின்னா அது ரொம்ப அற்புதமா வாய்ந்தது. அடுத்தது அஷ்டமி விரதம். இந்த அஷ்டமி விரதம் வைகாசி மாசத்துல வரக்கூடிய அஷ்டமியில விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா சிவனுக்கு ரொம்ப பிடித்தம். எல்லா விரதமும் அவருக்கு பிடிக்கும் தாங்க. அது முன்னால என்ன இந்த சிவராத்திரி மட்டும் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாதம் மாதம் சிவராத்திரி வருது, அதற்கெல்லாம் பேரு சிவராத்திரி தான். ஆனால் மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரிக்கு மட்டும்தான் பேர் மகா சிவராத்திரி. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் மற்ற எல்லா விரதங்களும் விட எல்லா தெய்வங்களுக்கும் இருக்கக்கூடிய விரதங்களையும் விட ஒரு பெரிய சக்தி சிறப்பு இந்த மகா சிவராத்திரிக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னா இனிமேல் அடுத்தடுத்ததில் தெரிஞ்சுக்குவோம். எப்படி சிவபெருமானுக்கு பிரதோஷம் முக்கியம் அப்படின்னு சொல்கிறோமோ, சிவபெருமான் அப்படின்னா மற்ற எல்லாம் இந்த சோமவாரம் அதெல்லாம் கூட அடுத்த பட்சமாக வச்சுட்டு முதல்ல நம்ம என்ன சொல்கிறோன்னா பிரதோஷ விரதம் இருக்கணும், அதை தான் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த சிவராத்திரி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பிரதோஷம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் இந்த சிவராத்திரி. இந்த சிவராத்திரி 5 வகைகள் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சது மாதம் வர சிவராத்திரி மகா சிவராத்திரி தான். ஆனால் இது 5 வகைகள் இருக்குது. அது என்ன 5 வகைகள் அப்படின்னா முதல்ல யோக சிவராத்திரி. ஒரு யோகி தனக்குன்னு ஒரு இரவை உருவாக்கி அந்த இரவு முழுவதும் சிவனை வழிபாடு பண்ணுறதுக்கு பேர் தான் யோக சிவராத்திரி. அடுத்ததான் நித்திய சிவராத்திரி. நித்திய சிவராத்திரிங்கிறது தினமும் வர்றது. அடுத்ததாக பக்ஷ சிவராத்திரி. இந்த பக்ஷ சிவராத்திரி அப்படிங்கிறது 2 வாரத்துக்கு ஒரு முறை வர்றது. அடுத்தது மாத சிவராத்திரி. இந்த மாத சிவராத்திரி மாதம் வரக்கூடிய சிவராத்திரிக்கு பேர் மாத சிவராத்திரி. அடுத்ததாக வரக்கூடியது மகா சிவராத்திரி. இது ஏன் மகா சிவராத்திரி அப்படின்னா வருடத்திற்கு ஒரே ஒரு முறை தான் வரக்கூடியது. அதனால தான் இதற்கு பேர் மகா சிவராத்திரி அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட அந்த மகா சிவராத்திரியில தான் அந்த இறைவனை போற்றி துதி பாடிக்கிட்டு வீடுகள்லையோ கோவில்கள்லையோ நீங்கள் இருக்கிற இடங்கள்ல அவரை மனதார வழிபாடு பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ இந்த சிவ வழிபாடு இந்த சிவராத்திரிக்குன்னு காலையிலிருந்து விரதம் ரொம்ப கடுமையான விரதத்தை தொடர்ந்து அந்த சிவபெருமானோட அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் உட்கார்ந்து வழிபாட்டில் உட்காந்துருக்கோம். அப்படிப்பட்ட அந்த சிவராத்திரி எப்படிப்பட்ட பாடங்களையெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது பாருங்க. அது நம்ம இதுவரைக்கும் நினச்சி பார்க்கல. இப்படி ஒரு பாடத்தை நம்மளோட வாழ்க்கையில் சிவபெருமான் அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அது ஏன் அப்படின்னா இந்த விரதத்தின் மூலமாக கொடுக்குறாரு. பொதுவாக விரதம் அப்படின்னா என்ன அப்படின்னா உணவு உண்ணாமல்
கடவுளை அபிஷேகம், அர்ச்சனை, ஆராதனை பாடி அந்த நைவேத்தியத்தோட முடிச்சு அதை நம்ம சாப்பிட்டு அந்த விரதத்தை நிறைவு செய்யறதுக்கு பேர் தான் விரதம். விரதம்னா முதல்ல நான் நினைக்கிறது உணவு உண்ணாமல் நோன்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் முழுமையான பொருள். இப்போ அப்படிப்பட்ட இந்த சிவராத்திரியோட நோக்கத்தை பார்த்துக்கோங்க. ஒரு மனுஷன் உணவு சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னா, புலன்கள் கட்டுப்பாடு இல்லாமல் எண்ணம் அது போக்கில் போயிட்டுருக்கு. அப்படிதான் நம்ம தினமும் இருக்கும். அடுத்ததாக இந்த உணவு சாப்பிட்டா என்ன வருதுன்னா தூக்கம் வரும். இந்த தூக்கம்ங்கிறது என்னன்னா ஒரு மனுஷனுக்கு தாமச குணம். தாமச குணம்னா என்னன்னா, ஒரு செயல் அப்புறம் செய்யலாம், கொஞ்சம் அப்படியே அசால்ட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி அசாத்திய குணமாக நம்மளுக்கு இருக்கிறது. இதை அடுத்து செய்யலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற தாமச குணத்தை இந்த தூக்கம் நம்மளுக்கு கொடுக்குது. அப்போது எந்த ஒரு மனிதன் ஒரு நாளில் காலையிலிருந்து உணவு உண்ணாமல் விழிப்பு நிலையில் இருக்காரோ, அவர் இந்த உறக்க நிலை, விழிப்பு நிலை ரெண்டையுமே தாண்டிடுறாரு. அதாவது கடவுளுக்கு உகந்த ஒரு வணங்குறதுக்கு உகந்த ஒரு நிலைக்கு போயிடுறாங்க. அது எப்படி அப்படின்னா, ஒரு தூக்கமும் உணவும் தடைப்படுறதுனால என்ன ஆகுதுன்னா, இறை சிந்தனை மட்டும்தான் அந்த நேரத்தில் மனிதனுக்கு முழுமையாக இருக்குமா. எந்த இறைவனாக இருந்தாலும் சரி, அந்த இறைவனை மட்டும்தான் நினச்சி துதி பாடிட்டு இருப்போமா. அப்போ இப்படியெல்லாம் இருக்கிறப்போ இறைவனை நெருங்குறதுக்கு மனிதனுக்கு எது தடையாக இருக்குது அப்படின்னா, இந்த உணவும் இந்த தூக்கமும். உணவும் எப்படி எதற்காக காரணமாக இருக்குன்னா, புலன்கள் கண்ட இடத்துலையும் அலைஞ்சிட்டு இருக்கோம். நம்ம கடவுளை பார்த்துட்டு இருந்தால் கூட எண்ண ஓட்டம் எங்கேயோ போயிட்டுருக்கோம். ஆனால் இதெல்லாம் இந்த ஒரு நாள் கட்டுப்படுத்தி வைக்கிறதுனால நம்ம இறைவனை போய் நெருக்கமாகறதுக்கு எதெல்லாம் நம்ம தடை நினச்சிட்டு இருக்கோமோ எல்லாத்தையுமே உடைச்சிட்டு அந்த இறைவன் கிட்ட நேராக போயிடுறோம். இப்படி இருக்கிற நிலையில் ஒரு மனிதன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மிக உயர்ந்த விழிப்பு நிலையில் இருப்பாராம் மனிதர் இந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு மட்டும். ஒரு முழு நாளும் முழிச்சிருக்கிறதுல இறைவன் இப்படிப்பட்ட எவ்வளோ ஒரு பெரிய ஆற்றலை கொடுக்குறாரு பாருங்க நம்மளுக்கு. அப்போது அவ்வளவு ஆற்றலும் நம்ம அவர்கிட்ட நெருங்கி போகிறதுக்கான அறிகுறியாக தான் சிவபெருமான் நம்மளுக்கு கொடுக்குறார். அதனால் யார் ஒருத்தர் உறக்கம் இல்லாமல் உணவு இல்லாமல் இந்த சிவராத்திரி நாளில் அவரை மட்டுமே நினச்சிருக்கோமோ அவருக்கு ரொம்ப நம்ம நெருக்கமாயிட்டோம் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லிக்கலாம். அப்படிப்பட்ட இந்த சிவராத்திரி நாளில் அவருக்காக காலையிலேருந்து இவ்வளோ நேரம் விரதம் நம்ம இருக்கோம், இருந்துட்டும் இருப்பீங்க எல்லாரும். இப்போ அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சில விஷயங்கள் இருக்குது. காலையிலேருந்து நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணியிருப்பீங்க, பால் பழம் வச்சு வெத்தலைப்பாக்கு வச்சு அவரோட ஃபோட்டோவோ இல்லை லிங்கமோ நீங்கள் வழிபாடு பண்ணியிருப்பீங்க. இந்த சிவலிங்கத்துக்குன்னு அபிஷேக முறைகள் முறையாக செய்யணுமா இந்த மகா சிவராத்திரிலன்னு கேட்டால் கட்டாயம் செய்யணும். மற்ற நாட்களில் நம்ம எப்படி செஞ்சாலும் கூட இந்த சிவராத்திரிக்குரிய நியதிகளை கட்டாயம் கடைபிடிக்கணுமானா கடைபிடிக்கணும். அதே மாதிரி இப்போ எங்களுக்கு வீட்டில் லிங்கம் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இப்போ இருக்கிற கோவில்களுக்கு அபிஷேக பொருட்களோ இல்லை அன்னதானத்திற்குரிய பொருட்களோ எதையாவது வாங்கி கொடுக்கலாம். இது வரைக்கும் கொடுக்கலனாலும் இப்போ இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். இல்லை நாங்கள் வீட்டிலேயே அபிஷேகம் பண்ணுறோம் முறைப்படி பண்ணலாம். அதற்காக மட்டும்தான் இந்த சிவராத்திரியில் மற்ற எந்த நாளும் இல்லாமல் 4 காலங்களாக பிரித்து இந்த சிவராத்திரியில் பூஜை பண்ணுறோம். இப்போ சிவராத்திரின்னு சொல்கிறோம். அப்போ இதற்குன்னு வரலாறு இருக்கும் இல்லையா. எந்த ஒரு நிகழ்வு எடுத்தாலுமே ஒரு கடவுளுக்கு பிறப்புன்னு எடுத்தாலே வரலாறு இருக்குது. அப்போது அவருக்கான ஒரு அற்புதமான நாளுக்கும் வரலாறுகள் இருக்கும். இந்த சிவராத்திரிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சில வரலாறுகள் இதிகாசங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும், பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் போய் போட்டி போட்டுட்டு கடைஞ்சி எடுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, வாசுகி பாம்பை மத்தா வச்சு கடையிறாங்க. அப்படி கடையும் போது அந்த வாசுகி பாம்புகிட்டேருந்து ஆழகால விஷம் வருது. சிவன் பார்க்குறாரு, அடடா இது வெளியில் வந்தால் உலக மக்களுக்கு ஆபத்து அப்படின்னு அந்த விஷத்தை வாங்கி அவர் அப்படியே எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்டு அவர் உடம்புக்குள்ளே போக முடியாமல் தொண்டையிலே என்ன பண்ணுது, அப்படியே நின்றுது. இப்போ தேவர்கள் பார்க்குறாங்க, ஆஹா எம்பெருமானுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, அவரை நித்திரையில் அவரை ஆழ்த்திடக்கூடாது அப்படின்னு அவர் அந்த ஒரு நாள் இரவு முழுவதும் பூஜை செஞ்சு வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த நாள் தான் இந்த மகா சிவராத்திரி அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்ததா இந்த பிரம்மா விஷ்ணு இவங்க 2 பேருக்கும் இடையில போட்டி வருது, நீ பெரியவரா நான் பெரியவரா அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு ஜோதி வடிவத்தில் சிவபெருமான் போய் சொல்கிறார், யார் என்னோட அடியையும் முடியையும் பார்த்துட்டு வரீங்களோ அவர் தான் பெரியவர் அப்படின்னு. ஒருத்தர் அடியை தேடி போகிறாரு, இன்னொருத்தர் முடியை தேடி போகிறாரு. அப்போ பிரம்மன் என்ன பண்ணுறாரு, களைப்பாக போயிட்டு இது நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு. கூடவே துணைக்கு யாரை கூட்டிகிட்டு வர்றாரு, ஒரு தாழம்பூவையும் கூட்டிகிட்டு பொய் சாட்சி சொல்ல வைக்கிறார். இறைவன் பார்த்தாரு, உனக்கு பூலோகத்தில் கோவிலே கிடையாது, நீ பூஜைக்கு உகந்த பூவே கிடையாது, ஏன்னா நீ பொய் சாட்சி சொன்னதன் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணுறாரு, ஒரு நெருப்பு பிழம்பா ஜோதி வடிவத்தில் காட்சி கொடுக்குறார். அதுவும் இந்த சிவராத்திரி நாள் தான். அது எங்கே காட்சி கொடுக்குறாருன்னா திருவண்ணாமலையில் காட்சி கொடுக்குறார். அப்போ திருவண்ணாமலை தான் சிவராத்திரிக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக
புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதற்காக திருவண்ணாமலைக்கு போகணுமா? இல்லை. நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே அந்த திருவண்ணாமலையார் தரிசனம் கிடைக்குது அப்படின்னா, இந்த நாளை பயன்படுத்தி இருந்த இடத்துல இருந்தே அண்ணாமலையாரே அப்படின்னு கூப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ஜோதி வடிவ தரிசனம் உங்கள் கண்ணு முன்னாடியே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நாளாகவும் இந்த சிவராத்திரி இருக்குது. அடுத்ததா நிகழ்வு என்ன கூறப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வேடன் ஒருத்தன் மரம் மேலே ஏறி உட்காந்துட்டு ஒரு பகலில் ஏறிட்டார். அவர் அங்கே வில்வ மரம்னு தெரியாமல் அங்கே இருக்கிற இலைகளை பறித்து போட்டுக்கிட்டே இருக்கார். கீழே சிவலிங்கம் இருக்குது. அதுவும் அந்த வேடனுக்கு தெரியாது. போட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு பகலாயிடுச்சு, ஒரு இரவாயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் பார்த்தாரு சிவபெருமான். ஒரு வேடன் நம்மளுக்காக அவனோட வேடன் போகிற அந்த தொழிலை விட்டுட்டு நம்மளை பகல் முழுவதும் பூஜை பண்ணான், இரவு முழுவதும் பூஜை பண்ணான், தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டார். அவருக்கு நான் முக்தி நிலையை கொடுக்குறேன் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு முக்தி நிலையை அந்த வேடனுக்கு கொடுத்தார். அது நிகழ்ந்ததும் இந்த சிவராத்திரியில தான். இவ்வளவு ஏன் சிவபெருமான் ருத்ரதாண்டவத்தை ஆடினதும் இந்த சிவராத்திரியில தான் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லப்படுது. எல்லா வரலாறையும் தாண்டி இந்த முக்கியமான நாள் என்ன கூறப்படுது அப்படின்னா, அன்னை பார்வதி தேவி சிவபெருமான மணந்த நாள் இந்த இரவு தான் அப்படின்னும் சொல்லப்படுது. அவங்க மணக்க காரணமாக ஒரு பெரிய தவம் நிகழ்த்தினதாகவும் இந்த சிவராத்திரி நாளில் சொல்கிறாங்க. இப்போ இவ்வளவு சிவராத்திரிக்குன்னு எடுத்தால் இவ்வளவு சிறப்புகள் இருக்குது, இவ்வளவு புராண கதைகள் இருக்குது. எந்த நிகழ்வு நடந்திருந்தாலும் அதனுடைய தலைவர் சிவபெருமான் மட்டும்தான். அவரோட பரிபூரணமான அருள் நம்ம முழுமையான கிடைக்கக்கூடிய நாள் அது இந்த சிவராத்திரி மட்டும்தான். இந்த இரவை தவற விடாமல் சிவராத்திரியையும் அந்த சிவனையும் கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ இவ்வளவு சொன்னோம், சிவராத்திரிக்குன்னு இவ்வளவு இருக்குது அப்படின்னு. அப்போ சிவராத்திரி அப்படின்னா அதற்கு ஒரு பொருள் இருக்கும் இல்லையா? இந்த சிவராத்திரி அப்படிங்கிறதே முதல்ல சமஸ்கிருத சொல். அப்போ இதற்கு தமிழில் என்ன பொருள் அப்படின்னா, சிவனுக்குரிய மிகப்பெரிய அல்லது சிறந்த இரவு. பாருங்க, பெரிய இல்லைன்னா சிவந்த இரவு. எத்தனையோ இரவுகள் வருது சிவபெருமானுக்கு. ஆனால் இந்த இரவுக்கு மட்டும் எப்படி வச்சுருக்காங்க? பெரிய சிறந்த இரவு. அப்போது அவரை நம்ம எப்படியெல்லாம் போற்றி துதி பாடணும். இதுக்கு ஏன் இவ்வளவு நோக்கம், ஏன் இவ்வளவு பாடுபடுறாங்க இந்த சிவராத்திரிக்கு, ஏன் இவ்வளோ தத்துவங்கள் அப்படின்னா, நீங்கள் மற்ற எல்லா விரதங்களையும் பாருங்கள், மற்ற எல்லா கடவுள் வழிபாடையும் பாருங்கள். அந்த குறிப்பிட்ட நேரத்தோட அதோட விரத முறைகள், அந்த நைவேத்தியம் செஞ்சு நம்ம அந்த உணவை சாப்பிட்டுட்டோன்னா விரதம் நிறைவு பெற்றுட்டோம். ஆனால் மகா சிவராத்திரி வழிபாடு அப்படி கிடையாது. நீங்கள் முதல் நாள் காலையில் இருந்து அடுத்த நாள் காலை வரைக்கும் இருந்து தான் அந்த விரதத்தை நிறைவு செய்யணும். கட்டாயம் செய்யணுமானா கட்டாயம் செய்யணும். முழு நேர உபவாசம் இருக்க நீங்கள் இன்னைக்கு காலையிலேருந்து அடுத்த நாள் காலை வரைக்கும் கட்டாயம் இருக்க வேண்டியது அவசியம். இல்லைங்க எங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா பழச்சாறு, பழம் சாப்பிட்டுட்டு விரதத்தை தொடரலாம். முழு நேர விரதம் இருக்கிற நீங்கள் தண்ணீர் அருந்தலாம். அதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. தண்ணீர் எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்து சிவலிங்கம் பூஜை பண்ணாலும் சரி, இல்லை பக்கத்தில் இருக்கிற கோவிலில் மகா சிவராத்திரி வழிபாட்டில் நான் இப்போ கலந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, நீங்கள் அதில் கட்டாயம் கலந்து வழிபாடை தொடரலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சிவபெருமானுக்குரிய இந்த சிவராத்திரியில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கட்டாயம் செய்யணும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளோ நாள் நம்மளுக்கு யாரும் சொன்னாங்களா சொல்லலையாங்கிறதெல்லாம் அடுத்தது. புராணங்கள்லே சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட விஷயங்களை சிவராத்திரியில் நீ வீட்டில் செஞ்சாலும் சரிப்பா, இல்லை கோவிலில் இப்போ வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன்னா அங்கே போய் செஞ்சாலும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, முதல்ல இந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம். வீட்டில் இருந்தால் வீட்டில் அபிஷேகம் பண்ணுங்க, இல்லை கோவிலில் இருக்கீங்கன்னா அந்த அபிஷேகத்திற்குரிய பொருட்களை வாங்கி கொடுத்துருந்தாலும் சந்தோஷம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கோவிலுக்குரிய அந்த அர்ச்சனைக்குரிய மலர்கள் வாங்கி கொடுக்கறது. வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை கோவிலில் இருந்தாலும் சரி. அடுத்ததாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, விபூதி குங்குமம் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிக்கிட்டாலும் சரி, கோவில்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி. அடுத்ததாக சொல்லப்படுறது இந்த வெற்றிலை பாக்கு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த தீபம் ஏற்றுறதுக்கான எண்ணெய் வாங்குறது. வீட்டில் வாங்கி ஏற்றினாலும் சரி, இல்லை வீட்டில் யார் வீட்லையாவது பூஜை நடக்குது, உங்களை கூப்பிடுவாங்க இல்லையா சிவராத்திரிக்குன்னு, அந்த வீட்டுக்கு பூஜைக்கு போகிற வீட்டுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் கூட பரவாயில்ல, இல்லை வீட்டிலேனாலும் பரவாயில்ல, இல்லை பக்கத்தில் இருக்கிற கோவில் வழிபாட்டுக்கு வந்திருக்கேன் வாங்கி கொடுக்கலாமானாலும் வாங்கி கொடுக்கலாம். இந்த விஷயங்களை கட்டாயம் நீங்கள் செய்யணும். சிவராத்திரி அன்னைக்கு சிவனோட அருள் முழுமையாக கிடைக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளோ நாள் நம்ம தெரிஞ்சுக்கலனாலும் இனிமேல் இன்றைய சிவராத்திரியிலேருந்து இதை தொடர்ந்து கடைபிடிக்க நம்ம பழகிக்குவோம். இப்போ இவ்வளவு சொன்னோம். தானத்திலே ரொம்ப சிறந்தது அன்னதானம்.
அது இந்த சிவராத்திரி அன்னைக்கு எல்லா கோவில்கள்லையும் ரொம்ப சிறப்பாக நடைபெறுற ஒரு விஷயம் இந்த அன்னதானம். இப்போ இந்த அன்னதானம் கிடைக்குது, கோவிலில் நீங்கள் பூஜையில் இப்போ உட்காந்துருக்கீங்க. இப்போ இந்த 4 காலமாக பூஜை நடக்கும். ஒரு காலம் முடிஞ்சோடனையும் அன்னதானமோ இல்லை பிரசாதமோ கோவிலில் இருக்கிற பக்தர்களுக்கு வழங்கப்படும். அப்படி வழங்கப்படுற பிரசாதத்தை நீங்கள் வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் வாங்கி சாப்பிடக்கூடாது. முழு நேர விரதம் இருக்கிற நீங்கள் சாப்பிடக்கூடாது, கலைஞ்சிரும். நீங்கள் அந்த உணவை வாங்கி சாப்பிட்டுட்டீங்க, அன்னதானம் தானே பிரசாதம் தானே வாங்கி சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களோட விரதம் கலைஞ்சிரும். நீங்கள் விரதம் இருந்ததற்கான பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்காது. அப்போ நாங்கள் எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் காலம், அந்த கடைசி கால பூஜை முடிஞ்சு அன்னதானமோ நைவேத்திய பிரசாதமோ கொடுத்தாங்கன்னா நீங்கள் 4ஆம் கால பூஜையை முடிச்சுட்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு உங்களோட விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். இதை நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. உங்கள் 4 கால பூஜையும் முடிச்சுட்டு அதற்கப்புறமா உங்களோட விரதத்தை நிறைவு செய்யுங்க. அப்போ தான் உங்களோட விரதம் முழு பூர்த்தியாகும். இப்போ 4 காலம்னு சொல்கிறோம் இல்லையா, 4 காலம் இல்லை 4 ஜாமம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதை ஏன் இப்படி பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆன்மீக மொழி ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, அம்மனுக்கு 9 நாள் ராத்திரி அது நவராத்திரி, ஆடல் வல்லானுக்கு 1 நாள் ராத்திரி அது சிவராத்திரி. அம்பிகைக்கு 9 நாள் ராத்திரி, ஆனால் ஆடல் வல்லானுக்கு யாருக்கு, இவருக்கு சிவபெருமானுக்கு ஒரே ஒரு ராத்திரி தான். அதுவும் ஒரு ராத்திரியிலே ரொம்ப நமக்கு வரங்களை வாரி கொடுக்குற அது இந்த சிவராத்திரி தான் அப்படின்னு ஆன்மீக மொழியிலேயே இதை ஒரு தாரக மந்திரம் மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். இதில் இன்னைக்கு இந்த நாளை 4 காலமாக பிரித்து இந்த பூஜைகள் நடக்கும். முதல் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம்னு. இந்த முதல் காலம் அப்படிங்கிறது மாலை 6:30 மணிலேருந்து தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் இருக்குது. அடுத்ததாக இந்த 2ஆம் காலம் அப்படிங்கிறது இரவு 9:30 மணிலேருந்து தொடங்கி நள்ளிரவு 12:30 மணி வரை இருக்குது. அடுத்ததாக இந்த 3ஆம் காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நள்ளிரவு 12:30 மணிலேருந்து அதிகாலை 3:30 மணி வரைக்கும் இருக்குது. கடைசியாக வரக்கூடிய இந்த 4ஆம் காலம் அப்படிங்கிறது அதிகாலை 3:30 மணிலேருந்து காலை 6:30 மணி வரைக்கும் இருக்கிறது. இந்த 4 கால யாகத்துலேயும் ஒரே கோவிலில் இருக்கீங்க இருங்க, இல்லை நான் அடுத்தடுத்த கோவிலுக்கு இப்போ தொடர்ந்து போய் வழிபாடு பண்ண போகிறேன் பண்ணுங்க, எதுவுமே உங்களுடைய விருப்பம். இப்போ இந்த 4 காலம் சொன்னோம் இல்லையா, இந்த 4 காலத்துலேயும் இன்னும் ஒரு பெரிய சிறப்பு இருக்குது இவருக்கு. அது என்ன அப்படின்னா, முதல் காலம். இந்த முதல் கால பூஜையை யார் பண்ணுறா சிவபெருமானுக்குன்னா, பிரம்மா பண்ணுறார். வருடம் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த முதல் கால பூஜை கோவிலில் நடந்தாலும் சரி, வீடுகளில் நடந்தாலும், எங்கே நம்ம வழிபட்டாலும் சரி, இந்த முதல் கால பூஜையை பிரம்மதேவர் சிவனுக்காக இந்த பூஜையை செஞ்சு வழிபட்ட நேரம் தான் முதல் காலம். அடுத்ததாக இந்த 2ஆம் காலம் என்ன அப்படின்னா, மகாவிஷ்ணு சிவபெருமானை வழிபட்ட நேரம் தான் இந்த 2ஆம் காலம். அடுத்ததாக வரக்கூடிய இந்த 3ஆம் காலம், அன்னை பார்வதி தேவி சிவபெருமானை வணங்கி என்ன வரம் வாங்கியிருக்காங்கன்னா அவங்களோட இடப்பாகத்தை வாங்கியிருக்காங்க. அது 3ஆம் காலத்தில். அடுத்ததாக இந்த 4ஆம் காலம். 4ஆம் காலம்ங்கிறது இந்த தேவர்கள், ரிஷிகள், முனிகள் எல்லாரும் சேர்ந்து இந்த சிவபெருமானை வழிபட்டு ஆசீர்வாதம் வாங்கின காலம் எதுன்னு பார்த்தோன்னா அது இந்த 4ஆம் காலம் தான். அப்போ ஒரு காலத்திற்கும்னு ஒரு சிறப்பு இருக்குது. எந்த காலத்தையும் தவற விடாமல் இந்த சிவராத்திரி வழிபாட்டை எல்லாருமே தொடர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இப்போ இவ்வளவு சொல்லிட்டோம், சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணுங்க, சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. முக்கியமாக நீங்கள் மற்ற எல்லா நாட்களையும் விட இந்த சிவராத்திரி வழிபாட்டில் ஒரே ஒரு வில்வையலை வச்சு பண்ணுங்க. ஒரே ஒரு வில்வையலை அவரோட பாதத்தில் வச்சுட்டு ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அவர் விரும்புறதெல்லாம் என்னன்னா, ஒரு பக்தன் முழுமையாக என்னைய நினைக்கணும், எனக்காக ஒரு ராத்திரி இருக்காரு, எனக்காக ஒன்று பண்ணுறாருன்னா முழுவதும் என்னை மட்டுமே நினைவில் வைத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட ஆசை. மற்ற எல்லாவற்றையும் விட முழுக்க என்னை நினச்சிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த சிவன் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, உண்மையிலேயே அழகானவர் அப்படின்னு அர்த்தங்க. நீங்கள் வேணால் சிவன் ஃபோட்டோவை கொஞ்சம் முன்னாடி உட்காந்து பாருங்களேன், அப்படியே அவரோட அழகு நம்மளுக்கு கண்ணில் தெரியும். அது லிங்க வடிவமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு புகைப்படமாக இருந்தாலும் சரி, சிவன் அப்படின்னா அழகானவர். அவருக்கு நம்மளுக்கு வரத்தை வாரி வழங்குறவர் அப்படின்னு பொருள். எதில் வரத்தை வாரி வழங்குறாருன்னு பாருங்க. திருமணம், கல்வி, கேள்வி, ஞானம், செல்வம், காதல், நீங்கள் எதை கேட்குறீங்களோ, உங்களோட குழந்தை பேர், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கணும், நீங்கள் என்ன கேட்டாலும் அப்படியே வாரி கொடுக்குறவர் அவர்.
அப்படிப்பட்டவர். அப்போ அவரை நம்ம எப்படியெல்லாம் போற்றி துதிக்கணும், அவருக்கு செய்ய வேண்டிய நியதிகள் அந்த காலம் அளவுக்கு கடுமையாக இல்லைனாலும் இப்போ எளிமையான முறையில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த எளிமையான முறையும் நம்ம தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது இந்த சிவராத்திரி மட்டும் இல்லாமல் இனிமேல் வரக்கூடிய எல்லா நாட்கள்லையுமே செய்யணும். இப்போ நீங்கள் பிரதோஷம் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு பிரதோஷம் மட்டும் இல்லாமல் இனிமேல் வரக்கூடிய எல்லா பிரதோஷத்தையுமே நீங்கள் எடுத்துக்கணும். சோமவாரம்னு சொல்கிற திங்கட்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் வரக்கூடிய எல்லா திங்கட்கிழமையுமே அவருக்கான வழிபாட்டை நீங்கள் தொடரணும். அது எந்த திங்கட்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு தடவை நம்ம இன்னைக்கு இந்த நல்ல நாளில் அவரை பிடிச்சிட்டோம் அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய எல்லா நாள்லையும் தொடர்ந்து நம்ம பிடிச்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ இவ்வளவு சொன்னோம். இந்த சிவராத்திரி இன்னைக்கு இந்த வழிபாடு இவ்வளோ சிறப்பாக ஊர் உலகமே, நம்ம கிடையாது, உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் சிவராத்திரி வழிபாடு உண்டானா கட்டாயம் உண்டு. இப்படி இந்த நேரத்தில் இந்த சிவ வழிபாடுனால இந்த மகா சிவராத்திரி விரதத்தால் நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குது? எதுவுமே மனுஷன் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது பலன் இருந்தால் தான் உடனே அதை செய்கிறாங்க இல்லையா? அப்போ இவ்வளவையும் நாங்கள் செஞ்சால் எங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னா, நம்ம மனதோட தூய்மை, நம்ம மனசை முதல்ல தூய்மையாகுது. தீய ஆற்றலெல்லாம் தூக்கி போட்டு நல்ல ஆற்றலை கொண்டு வருது. நம்ம சொன்ன இந்த தீவினை, கர்ம வினை இதெல்லாம் ஓரமாக ஒதுங்கி போயிடும் இந்த விரதம் இருக்கிறதுனால. நீங்கள் கேட்ட இந்த குழந்தை பேர், செல்வம், என் குழந்தை நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லா படிக்கணும், எனக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கணும், இல்லை திருமணமான தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும், இல்லை இந்த ஒற்றுமை அதிகமாகணும், இந்த கணவன் மனைவி ஒன்று சேரணும், செல்வ வளம் எனக்கு கிடைக்கணும், நான் எல்லாரையும் எனக்கு இருந்தாலும் இன்னும் செல்வ வளத்தில் நான் நல்லா இருக்கணும், நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பார். அப்படிப்பட்ட விரதம் இந்த மகா சிவராத்திரி விரதம். இந்த மகா சிவராத்திரி நன்னாளில் நீங்கள் இதுவரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த விரதத்தை ஆரம்பித்து இன்னைக்கு இப்போ தொடர்ந்து போய்கிட்டு இருந்தாலும் இனிமேல் நீங்கள் அவரை கெட்டியமாக பிடிச்சி வைக்க வேண்டியது அவசியம். சிவன் பாடல்கள் ஏதோ மந்திரங்கள் எதுவும் இல்லைனாலும் ஓம் நமச்சிவாயா உங்களுக்கு தோன்ற நேரமெல்லாம் இன்றைக்கு இந்த ஒரு இரவோட இந்த ஒரு நாளோட முடிச்சிடாமல் எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்போ எல்லாமே ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா அப்படின்னு அவரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அவர் எப்பா நீ என் குழந்தை அப்படின்னு அவரும் நம்மளை கைவிடாமல் பிடிச்சிக்குவார். ஒரு மனிதன் பக்தி செய்வதும் இறைவனை நோக்கி சரணாகதி அடைகிறதும் மட்டும்தான். அது எந்த இறைவனா இருந்தாலும் சரி அவங்களோட அருள் முழுமையா கிடைக்கும். ஐபிசி பக்தி வழங்கும் மகா சிவராத்திரி 2026 சிறப்பு நிகழ்ச்சிகள். டைட்டில் ஸ்பான்சர் ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 8977328181. உங்கள் கைலாய யாத்திரையை முன்பதிவு செய்யுங்கள். பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன் பிகன். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். சுப்ரீம் ஃபர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ். ஹெல்த் பார்ட்னர் கயல் அக்ரோ ஃபுட்ஸ். ஆரோக்கியமும் பாரம்பரியமும் நிறைந்த கயல் செக்கு கடலை எண்ணெய்.